ராமநாதபுரத்தை சேர்ந்த மருத்துவ தம்பதியர் 200 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. திருச்சியை சேர்ந்த மணி, பெரம்பலூரை சேர்ந்த சுப்பிரமணி உட்பட பலர் ராமநாதபுரம் மருத்துவத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் சோழந்தூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிபுரியும் சுந்தரி மற்றும் அவரது கணவர் ராமநாதபுரம் அருகே 150 அடி ஏக்கரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்ட இருப்பதாகவும் அதற்கு பங்குதாரர்களை சேர்க்க இருப்பதாகவும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சியில் மருத்துவ உபகரணங்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருவதாகவும், தான் அரசு மருத்துவராக இருப்பதால் தனது கணவர் பெயரில் இந்த தொழிலை தொடங்க இருப்பதாகவும் கூறி தனியார் ஹோட்டலில் விருந்து அளித்ததாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதனை நம்பி நூற்றுக்கணக்கானோர் முதலீடு செய்த நிலையில் சில மாதங்கள் மருத்துவ உபகரணங்கள் தொழிலில் இருந்து லாப பங்கீடு அளித்ததாகவும், ஆனால் கடந்த சில மாதங்களாக எந்த தொகையும் தருவதில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். 200 கோடி ரூபாய் வரை முதலீடு பெற்று மோசடி நடந்திருப்பதாகவும் கூறினர். எங்களிடம் 8,10,000 முதலீடு பெற்றார். அதில் நான் கேட்டதுக்கு கொஞ்சம் லாப பங்கு கொடுத்து வந்தார். தற்சமயம் கேட்டதுக்கு திடீர்னு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கேட்டதுக்கு அப்புறம் 1,50,000 லட்சம் கொடுத்துட்டு இன்னும் 6,60,000 தர மறுக்கிறார். இங்க எப்படியாவது சுந்தரி மேடத்தை நேரம் பார்த்து கேட்டு எங்க பணத்தை இங்க வந்துருவங்கனாச்சும் தீர்வு பண்ணி ஏதாவது பணத்தை கொடுங்கன்னு சொன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க எப்படியோ எங்க வீட்டுக்காரரை பார்த்து கேட்டுங்கன்னு சொல்லி அவங்க தட்டி கழிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிச்சோன்னா உங்களெல்லாம் ஷேர் ஹோல்டரா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் ஒரு 19,000 மக்கள் கிட்ட 200 கோடி ரூபா கிட்டக்க அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் கேட்கும் போது அந்த டாக்டர் சுந்தரி அம்மா எனக்கும் இந்த நிறுவனத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க எதுவாக இருந்தாலும் எங்க வீட்டுக்காரரை போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆபீஸ் திருச்சியில வச்சிருக்காங்க. அங்க ஆபீஸ் எப்பவுமே திறந்துருக்கு, ஆனா அவர் வரதே இல்லை. 3 மாசமா ஆபீஸ் பக்கமே வரதில்லை. அது இதுன்னு சம்மந்தம் இல்லாத போய் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அந்த மாதிரியான தகவல் எதுவுமே இல்லை. அவங்க எல்லாருமே பணத்தை ஏமாத்துறதுக்கான வழிகள் செய்யறாங்க. அதனால நாங்க டிடி ஆபீஸ்ல இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் டாக்டர் சுந்தரி அம்மா மேல.